ஹாய் ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சாய் சமையல் வீடியோவில் ஸ்வீட் ரெசிபி வீட்டில் உள்ள பொருட்கள் வச்சுட்டு ரொம்பவே ஈஸியாகவும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சாய் சமையல் பிடிச்சிருந்தா வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். ஸ்வீட் கார்ன் வந்துட்டு இதில் நான் ஒரு பவுலில் வந்து பாதி எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிடலாம். நம்ம ஸ்வீட் கார்ன் வந்துட்டு நல்லா பாயில் ஆகி வரட்டும். நல்லா வெந்து தண்ணியெலாம் சுண்டி வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. வெல்லம் நாட்டு சர்க்கரை அது வந்துட்டு 2 ஸ்பூன் அளவு. ஸோ இது நல்லா வந்து தட்டி போட்டுக்கோங்க. இதனால் நம்ம வந்து பவுடர் பண்ணிடலாம். ஸோ நல்லா பவுடர் பண்ணிவிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்துட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது நல்லா எல்லாத்தையும் நம்ம பவுலில் வந்துட்டு மாற்றினதுக்கப்புறமா இதை நம்ம தனியாக வச்சிடலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து மைதா மாவு 1/2 கப் எடுத்துகிட்டுக்கோங்க. ஸோ மைதா மாவு 1/2 கப்பு இதை நம்ம வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நம்ம இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு பூரி மாவு பிசைவோம்ல அந்த பதத்துக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் நெய்யோ ஆயிலோ கையில் தடவி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ இது நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம். கையில் கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் வந்துட்டு மேலே வந்து கொஞ்சம் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. கிட்டத்தட்ட வந்து இதை மூடி வச்சுருங்க. ஒரு 25-30 நிமிஷத்துக்கு வந்து இது நல்லா ஊறட்டும். அப்படியே மூடி போட்டு மூடிட்டு இதை வச்சுருங்க. ஒரு 30 நிமிஷம் கழித்து நம்ம வந்து இதை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து கார்ன் வந்துட்டு சூப்பராக வெந்துருச்சு. இதை நம்ம வந்து பொட்டுக்கடலை வெல்லம் போட்டு பவுடர் பண்ணியிருக்கோம்ல அதில் நம்ம இதை சேர்த்து கலந்துக்கலாம். ஸோ இதை அதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ பாருங்கள் நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து மாவு நல்லா 30 நிமிஷம் கழித்து நல்லா ஊறி இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து பால் பண்ணிடலாம். குட்டி குட்டி பால் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இது எல்லாத்தையுமே குட்டி குட்டி பாலாக பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி பாலாக எடுத்துக்கோங்க பண்ணி. இதுக்கப்புறமா நம்ம வந்து இதை நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். அந்த பூரி சைஸை விட கொஞ்சம் மீடியம் சைஸில் நம்ம உருட்டிட்டு இந்த ஸ்வீட் கார்ன் வச்சு ஸ்வீட் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பாருங்கள். வெல்லம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. வெல்லம் அதிகமாக வச்சு சாப்பிடும்போது தான் அதோட உண்மையான டேஸ்ட்டு தெரியும். ஸோ வெல்லம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சுன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் தெரியாது. ஸோ வெல்லம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நான் உருட்டி எடுத்துட்டேன். நான் இதை வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அந்த கார்ன் ஸ்வீட் அதை நான் அதில் சேர்த்துக்கிறேன். இதை அதில் 2 ஸ்பூன் எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த டிசைனில் வந்து வேணுமோ அந்த டிசைனில் நீங்கள் வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த ஸ்வீட் கார்ன் வச்சு பண்ணுற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும்.
ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி செஞ்சு எடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இட்லி பானையில் வச்சு வேக வச்சிடலாம். இது நல்லா வந்துட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இது எல்லாமே மாற்றிட்டேன். இட்லி தட்டில் மாற்றிட்டு நான் வேக வச்சுருக்கேன். 10 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக 10 நிமிஷம் வேக வச்சுருங்க. ஸோ சூப்பராக ரெடி ஆகி வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்வீட் கார்ன் வச்சு இந்த ஸ்வீட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. என்னோடய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சாய் சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.